உலகத்துல அமெரிக்கா ரஷ்யாவுக்கு இணையா இன்னைக்கு மிசைல் டெக்னாலஜில பெரிய அளவுல டெவலப் ஆயிருக்கக்கூடிய கண்ட்ரியா இன்னைக்கு இந்தியா இருக்காங்க. இந்தியா வந்து எதிரி நாடுங்க மேல நியூக்ளியர் அட்டாக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியோட கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய அக்னி சீரிஸ் மிசைலை வந்து பெரிய அளவுல உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த மிசைல்ஸ்ல முக்கியமான மிசைலா இருக்கக்கூடிய அக்னி 5ல கூட MIRV டெக்னாலஜியை வந்து இந்தியா வந்து இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. இதோட சேர்த்து பிரம்மோஸ் ஹைப்பர்சானிக் மிசைல், அதுக்கப்புறம் விஷ்ணு மாதிரியான ஹைப்பர்சானிக் மிசைலுமே வந்து வேகமா இந்தியா உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி நிறைய மிசைல்ஸ் உருவாக்கி டெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய DRDO இப்ப வந்து நவம்பர் 12, 2024 அன்னைக்கு ஒடிசாவுடைய சாந்திப்பூர்ல வச்சு லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைலை ஒன்னு வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. நியர்பை க்ரூஸ் மிசைலோட நியூ வேரியண்டா உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல்ன்றது அதிகபட்சமா 1000 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் போய் எதிரிகளுடைய லேண்ட் டார்கெட்ஸை வந்து துல்லியமா தாக்கி அழிக்குங்க. அமெரிக்காவுடைய டொமகாவாக் க்ரூஸ் மிசைலுக்கு இணையா உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைலால இந்தியாவுடைய பார்டர் செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். கூடவே லேண்ட் அட்டாக் கெப்பாசிட்டி வந்து பெரிய அளவுல இன்க்ரீஸ் பண்ண முடியுங்க.